சார் வணக்கம். வணக்கம் சார். முதலில் உங்களுடைய மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய எல்லோ லோட்டஸ் டிவி ஊடகத்தின் சார்பாக நேதாஜி சுபாஷினிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். இப்ப திம்மராஜபுரத்துல ஐயா தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் படம் அங்க வந்து அதாவது குண்டுனால எப்படி குண்டுனா மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டதாக செய்திகள் இருக்கு. கெரசின். ஆமா. இது இது என்ன சார்? ஏன் இது திடீர்னு இப்படி ஒரு சூழல் அங்க? இது இந்த விவகாரத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்கு? யார் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திம்மராஜபுரத்திலிருந்து கோட்டூர் போகக்கூடிய வழியில சார். அந்த டர்னிங்ல வந்து ஒரு மேற்கு பார்த்து ஒரு தேவர் அ ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. ஒரு கூண்டு மாரி கட்டி, அ 2 பக்கம் அதாவது ஃப்ரண்ட் சைட்லயும் ஒரு கேட் இருக்கு. சைட்ல அதோட வடக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. கேட்ட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நேற்று முன்தினம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, அதாவது நேற்று அதிகாலையா இருக்கணும். 2 மணி வரைக்கும் ஆட்கள் பார்த்துருக்காங்க. அந்த டைம்ல ஒண்ணும் இல்ல. 4:30 மணிக்கு ஆட்கள் பார்க்கும்போது அது வந்து சேதப்படுத்தப்பட்டிருந்தது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு புறம் இருக்க கண்ணாடி அந்த கூண்டோட கண்ணாடிய உடைச்சு, உள்ள ஏதோ எரிபொருள ஊத்தியிருக்காங்க. அது மேபி கெரசினா இருக்கலாம். தடயவியல் துறை அப்படிதான் சொல்கிறது. பெட்ரு மண்ணெண்ணெய் வாடை அடிக்குது அப்படின்றாங்க. அந்த அந்த இடத்துல அத ஊத்திட்டு தீ வச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோ முழுவதுமே அங்க இருந்த கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் இருக்கும் அந்த ஃபோட்டோ. பெரிய ஃபோட்டோ. தேவர் உருவப்படம் முழுவதுமே கருகி எரிந்திருக்கிறது. அது போக அந்த கண்ணாடி வந்து அந்த ஹீட்டு தாங்க முடியாம வெடிச்சு சிதறி இருக்கு. இதுதான் நடந்திருக்கிறது. அங்க உள்ள மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க, ஒவ்வொரு தலைவரா போய் பார்க்குறாங்க. ம். நேத்து நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ம். அங்க இருக்கக்கூடிய நெல்லை மாநகர அவரு ஏசி சார், அவர் வந்து பேசினாங்க. பாளையங்கோட்டை ஏசி சார் பேசினாங்க. சுரேஷ் சார். அப்புறம் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் முத்து கணேசன் சார், இவங்கெல்லாம் பேசினாங்க. பாலமுருகன் சார் இவங்கெல்லாம் பேசினாங்க. அதிகாரிகளை வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து பெட்ரோல் வந்து எப்பயுமே இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. இது அதிகாலையில் நடந்த சம்பவம் யாரோ ஒரு கயவர் பண்ணதுக்காக அவங்கள நம்ம குறை சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் போலீஸ் இஸ் போலீஸ். அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை அக்யூஸ்டை உடனே கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அந்த பிரச்சனையை திசை திருப்பணுன்றதுக்காக ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து அது வந்து தேவர் சமூகமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பனா என்ன ஆகுனா, அந்த பிரச்சனையோட தன்மை கொஞ்சம் குறையும்ல, வேகம் குறையும்ல. ம். இந்த மாதிரி சொல்றது. நான் ஆக்சுவலா அப்படி இல்ல. அது வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றத வந்து தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸாருக்கும் தெரியும் யார் என்னன்ட்டு. அவங்க ம். அத வெளிவிட்டா ஏதாவது பிரச்சனை வரலான்ற எண்ணத்துல இருக்காங்க. ம். ம். நாங்க என்ன சொல்றோம்னா, ஃபோட்டோல போயி அந்த ஃபோட்டோவ கறுக்குற அளவுக்கு வெறி பிடிச்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, எந்த சமூக தலைவர்களும் இப்படி செய்யக்கூடாது. அதேபோல தேசிய தலைவர்கள். எல்லா சமூகத்திலையும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. அவங்க தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்ட தலைவர்கள். அந்த தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்றவன் வந்து தேச விரோத குற்றச்செயலை செய்தவன். இவங்க மேல உடனே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நல்லது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வருஷத்துக்கு 1, 2 நிகழ்வுகள் இப்படியே நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சியில வந்து அவங்க வந்து கோர்ட் வந்து போர்ட புடுங்கு, இதெல்லாம் உடைங்க, சமூக தலைவர்களோட கொடியெல்லாம் அகற்றுங்க, வைங்கன்னு சொன்ன உடனே இவங்க அகற்றுனாங்க. ஆனா இவங்க அகற்றுனது எல்லாமே மேக்சிமம் வந்து தேவர் சமூகத்தோட கொடிகள், அந்த திண்டுகளை தான் அகற்றுனாங்க. வேற சமூகத்துல நம்ம போய் கேட்டோம்னு வைங்களேன், பக்கத்துல இன்னொரு கொடி இருக்கு, அதை ஏன் அகற்றணும்னா, அதை மெதுவா அகற்றுவோம். இது அகற்றுவோம், அப்புறம் அகற்றுவோமாங்க. எதுக்கு இந்த நாடகம்? இவங்க ஏன் வந்து தேவர் சமூகத்தின் மேல இவ்வளவு வெறியா இருக்காங்கன்னு தெரியல. தேவர் சமூகம் ஒருங்கிணைந்து திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அடையாளங்கள் அத்தனையும் மறைக்கப்பட்டுவிடும். இப்போ நாங்க போய் அங்க போய் உட்கார்ந்து பேசுறேன். பேசும்போது சொல்றேன், இந்த மாதிரி அந்த மக்கள் வந்து சிலை வைக்கணுன்றாங்க. உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆர்டிஓட்ட கூட்டு போய் பேசிட்டோம், ரெக்கமெண்ட் பண்றேன்னு இருக்காரு, அது வந்துரும்ன்றாங்க. அது போகாத ஊருக்கு வழி சார். சிலை அப்படின்றதுல வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ம். இவங்க வந்து சிலைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே அதுக்கு கமிட்டி போடணும், கேமரா வைக்கிறேன்னு அண்டர்டேக்கிங் குடிக்கணும், ஒரு அறக்கட்டளை நிறுவனம், சிலை பாதுகாப்பு கமிட்டி போடணும், சொந்த இடமா இருக்கணும், எல்லாம் இருந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த சிலை இருக்கக்கூடிய ரோட்ல உள்ள நெடுஞ்சாலைத்துறைகிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். இவங்க அறநிலைத்துறை இடமா இருக்கு அந்த இடம். அவங்ககிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். போலீஸ் ஒரு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். கலெக்டர் பரிந்துரை பண்ணணும். இதெல்லாம் போய் அங்க போய் ஜிஓ போட்டு வரணும். ஜிஓ வந்த பின்னாடி தான் அந்த சிலையை வைக்க முடியும். அதை பராமரிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதுபடி தான் செயல்பட முடியும்.
ஆனா இவங்க சொல்றாங்க, இவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக பரிந்துரை பண்ணிடுவாங்க. ஏதோ நாளைக்கே வந்து ஏதோ ஓஏபி மாதிரி ம். நாளைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஏபியவே ஒழுங்கா கொடுக்க முடியல, இவங்க எப்படி சிலையை வாங்கி கொடுப்பாங்க? இந்த இந்த இருக்கிற இடம் வந்து அறநிலைத்துறைக்கான இடம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 50 100 வருஷத்துக்கு மேல அந்த படம் இருக்கிறது. ம். அது சின்ன கூண்டு வச்ச படம் தான். அது போக்குவரத்துக்கு தொந்தரவு இல்லாத இடம். அதுல போட்டோ உள்ள இருந்தானே, இல்ல போட்டோக்கு பதிலா ஒரு குட்டி சிலை இருந்தானே, எதுவும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இருக்க போறது இல்ல. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு குட்டி சிலைய இப்போதைக்கு நாங்களே வைக்கிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணாம வச்சு கும்பிடுறதுக்கு வச்சுக்கிறோம். பால வச்சு கழுவி விட்டுறோம். நீங்க லீகல் ஆக்ஷன யாரு செஞ்சானோ அவன் மேல லீகல் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். போலீஸ் வந்து கேட்டு சொல்றேன்ட்டு நாங்க இந்த மாதிரி ஐடியா சொன்ன உடனே, டக்குன்னு போய் வந்து அந்த பில்டிங் அந்த அந்த சின்ன அந்த கூண்ட வந்து பூட்டுறேன். பூட்டி சீல் வைக்க போறேன்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்றேன். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு பாருங்க. ஏன் எங்களுக்கு வந்து சிலை வைக்க தெரியாம இருக்கா? எத்தனை நாளைக்கு அதுல பாதுகாப்பு குடுத்துருவாங்க? இவங்க கிளம்பி போன பின்னாடி அங்க ஒரு நாங்களே ஒரு சிலைய நிறுவிட்டு, ஒரு 1000 பேர் ரூ. 500 உட்கார்ந்து மறியல் பண்ணா என்ன சார் பண்ண போறாங்க? 4 நாள் பார்ப்பாங்க, 4வது நாள் போயிருவாங்க. ஏன்னா நெறைய சிலைகள் நீங்க கீழக்குடி சிலைய எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கார்ந்து சிலைய நிறுவிட்டு போயிட்டாங்க. வடக்கிழந்தகுளம் சிலைய எடுத்துக்கங்க. இப்படி எத்தனையோ சிலைகள சொல்லலாம். சிலை நிறுவுறதுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இது பண்ண போறதில்ல. நம்ம வந்து போராட்டம் பண்ணி அத வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிறது கஷ்டமாயிடும். அப்படியே எடுக்கணும்னாலும் லீகல் அவங்க ப்ரொசீஜர் படி எடுக்கணுங்கும்போது டிலே ஆகும். அறநிலையத்துறை எங்களுக்கு ஷோ காஸ் குடுக்கணும். அந்த ஷோ காஸ்ல வந்து நாங்க கோர்ட்டுக்கு போவோம். சிலை இருந்துட்டே தானே இருக்கும். இதுல போலீஸ்க்கு என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? போலீஸு லா அண்ட் ஆர்டர மட்டும் தான் பார்க்கணும். சிலை வைக்கிறதுனால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவுமே வரப்போறது கிடையாது. அதுவும் அவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல வைக்கிறோம். புது சிலைன்னா அவங்க சொல்லலாம். அறநிலைத்துறையிலிருந்து ரெக்யூசேஷன் வந்து இதை எடுங்கன்னு வந்தா தான் போலீஸே உள்ள வரணும். இப்ப எதுக்கு போலீஸ் ஓவர் ஆக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து தவறான விஷயம். இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஐயாட்டையும் பேசினோம். ஆனா அவங்க லீகலா நீங்க அப்ரோச் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கிடையில சமூக இயக்கங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. மக்கள் 1000 சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு சட்டம் தெரியாது. நம்ம தான் அவங்கள கைட் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் சிலைய வச்சிருவேன், நான் அதை வச்சிருவேன், இதை வச்சிருவேன்னு போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு, அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நைட்டோட நைட்டா போராட்டக்காரங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த போராட்டம் அப்படியே பிசு பிசுத்துரும். என்னண்டா இந்த இனம், இந்த சமூகம் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு வந்து தயாராகாத ஒரு சமூகம். அந்த இப்படி ஒரு சமூகத்தை வைத்து பெரிய வெற்றியை பெறுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அன்னைக்கு முத்துமனோ கொலைகேசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாக உடலை வைத்து போராடி இருக்கிறார்கள். ஒரு எப்படி சொல்றது, அன்ஆதரைஸ்டா அவங்களுக்கு வந்த நிவாரணமே 15 லட்சத்துக்கு மேல இருக்குன்றாங்க. ஆனா இவங்களால ஒரு ஒரு கொலை நடந்தால் கூட அந்த அந்த உடலை வைத்து ஒரு 2 3 நாளைக்கு மேல கூட இவங்களால தாக்கு பிடிக்க முடியறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திராவிட கட்சியில இருக்கேன். ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறவன் அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறான். எதிர்கட்சியில இருக்கிறவன் அதை பண்ணணுன்றான். மக்களை போலீஸ் வந்து அந்த குடும்பத்தை போய் மிரட்டுறான். அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏதோ முதல்ல அன்பா சொல்றான். அந்த உடல் இருக்க இருக்க உங்களுக்கு அவமரியாதை, உடலுக்கு நீங்க செய்யற அவமரியாதைன்னு சொல்லி அவங்கள மனசை மாத்துறேன். இன்னும் என்ன சொல்றான், உங்க வீட்லயே நிறைய பேர் மேல கேஸ் இருக்குன்றான். நாங்க உங்க மேல நீங்க அப்போ ஒரு மறியல் நடந்திருக்கும். இந்த மறியல்ல உங்களை வழக்கு போடுவேன்றது. இப்படிப்பட்ட மிரட்டலுக்கு பயந்து இந்த இனம் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அழிகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது. நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு தேவர் சமூகம் தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி தயாராக இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த இனத்திற்கு நல்லது எதுவும் நடக்க போறதில்லை. போராட்டங்கள் தோல்வியில் தான் முடியும். இங்க படிச்சவங்க பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் இங்க ஆள் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் பாருங்க. அதை உடைச்சிடணும், இதை கொளுத்திடணும், இதை இப்படி பண்ணணும், உடனே நான் வந்து சிலை வச்சு கொடுத்துடணும், பொய் சொல்றான் பாருங்க. அவன் பேச்சை ரசிக்கிறான், கேட்கிறான். ஆனா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அணைய போற விளக்கு பிரகாசமா எரிஞ்ச மாதிரி அன்னைக்கே எரிஞ்சு அணைஞ்சிருது. இப்ப நீங்க இந்த போராடித்தான் எதையும் பெற வேண்டும் என்ற சூழல் தமிழகத்துல இருக்கு. உண்மைதானே? அதான் திமுக போராடித்தான் பெற வேண்டியிருக்கு. அப்ப இது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இந்த இடத்துல அந்த நம்ம அது நம்ம அந்த தூண்டில் வளைவு தோமையார்புரம் சோமையார் மீனவர்கள் தூண்டில் வளைவு அமைக்க கோரி ஒரு பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது பற்றி என்ன சார் நீங்க நடத்துகிற இது உங்களுக்கு உங்க இயக்கம் இதை ஆதரிக்குதா? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உயிரை வெறுத்து உயிரை வந்து பணயமா வச்சு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா நாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போறோம்? சார் கூடங்குளம் அணுமின் நிலையம் வரும்போதே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அதை மீறி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அணுமின் நிலையத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கல்லு போடுறாங்க. அந்த கடற்கரை ஓரமா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலலாம் தூண்டில் வளைவு அமைக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலுமே கரையை பலப்படுத்துறாங்க.
அப்படி பலப்படுத்தும் போது அங்க வந்த தண்ணிலாம் வந்து பின்னா பிதுங்கி வேற இடத்துக்கு போகும். அப்படி போகக்கூடிய ஒரு இடம்தான் வந்து தோமையார்புரம் ராதாபுரம் தாலுகாவில் விஜயாபதி விசுவாமித்திரர் வந்து இழந்த பலத்தை மீண்டும் மீண்டும் பெறுவதற்காக அங்க வந்து தவம் இருந்து பெற்ற ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோமையார்புரத்துல வந்து மீனவர் கிராமம், கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருந்த கிராமத்துல இந்த தூண்டில் விளைவு அமைக்காததின் காரணமாக 300 குடும்பத்தினர் வெளியேறிவிட்டால் 100 110 குடும்பம் தான் இப்ப இருக்கான். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையே வந்து மீனை பிடிச்சிதான் அவன் சாப்பிடணும், அவன் கஞ்சி குடிக்கணும். அவன் கடலுக்கு போலன்னா அவன் பட்டினியா தான் கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு விவசாய நிலங்கள் கிடையாது, ஏழை பாளைகள். அந்த அந்த மற்ற பெரிய பெரிய கிராமங்கள்லாம் திமுக ஆட்சி வந்த பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய பெரிய கிராமங்கள் அங்கெல்லாம் வந்து தூண்டில் விளைவு அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்க 2000 ஓட்டு இருக்கும். இந்த கிராமத்துல இருக்க கொஞ்சம் நெஞ்ச ஓட்டுக்காக இவங்க வந்து இந்த கிராமத்தை புறக்கணிச்சு இந்த கிராமத்துக்கு தூண்டில் வளைவு அமைக்காதன் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் அரிப்பு. கிராமத்துக்கிட்ட வந்துட்டு சார், வீட்டுக்கிட்ட வந்துட்டு சார் தண்ணி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் தூண்டில் வளைவுன்னொடனே ஏதோ தூண்டில் போடுறதுக்கு ஒரு வளைவு மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க, அதுல நின்று தூண்டில் போடுவாங்கன்ட்டு. அதுவே நிறைய பேருக்கு புரியல. தூண்டில் விளைவு என்பது எதன் காரணமாக பார்த்தாங்கன்னா, போட் இறக்குறாங்க பாத்தீங்களா, போட் இறக்கி மீன் பிடிக்க போகும்போது அங்க பாறைகள் இருக்கும். அதே போல வந்து அந்த பாறைகள்ல போட்டு மோதி டேமேஜ் ஆகும். அதே போல வந்து கடல் அலை வேகமா அடிக்குது பாத்தீங்களா, அரிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கும். இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா தடுப்பு சுவர் மாதிரி கட்டுவாங்க. ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும், சில இடங்கள்ல ஒரு ஓவல் ஷேப்ல கட்டுவாங்க. அதுதான் தூண்டில் வலை. அப்படி இருந்ததுன்னா அந்த போட்டு மெதுவா இறங்கி அலை இல்லாம அப்படி இறங்கி போயிடும். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போட்டு நிறுத்தின இடத்துக்கும் கடல் தண்ணிக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரம் இருக்கு. போட்டை எப்படி சார் 30 அடிக்குள்ள இறக்குவான்? அது என்ன சின்ன வெயிட்டா காகித போட்டா தூக்கி இறக்குறதுக்கு? அப்ப தண்ணி 30 அடி உயரத்துக்கு வரும்போது அந்த போட்டை இறக்க முடியும். அதே போல போட்டை எப்படி ஏத்துவான்? மீனை எப்படி கரை கொண்டு வருவான்? இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க 10 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவு அவர் வந்து போன முறை வந்து அவருக்கு கொடுத்த வாக்குறுதி, கண்டிப்பாக தூண்டில் வளைவு அமைப்பேன் என்றார். எப்ப எனக்கு நம்பிக்கை போச்சுன்னா, அப்பாவு என்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்களோ அப்ப எனக்கெல்லாம் நம்பிக்கையே போச்சு. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா அப்பாவுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்ற மாட்டாரு. அவருக்கு கடலை விட கல்லு தான் அவருக்கு வந்து பெரிதாகப்படுகிறது. கடல் மேல் உள்ள காதலை விட கல் மேல் அதிக காதல் இருக்கிறது. பணம் தான் அவருடைய பிரதானம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் வந்து கடந்த ஜனவரி 7ஆம் தேதி என்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கன்ட்டு ஊரோட போய் உண்ணாவிரதம் இருக்காங்க. உண்ணாவிரதம்னு அவங்கள வந்து ஏமாத்துறாங்க. நாங்கள் வந்து 30 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியாச்சு, தூண்டில் வலையை உடனே ஆரம்பிச்சிருவாங்க, உண்ணாவிரத்தை கலைங்கன்றாங்க. 4 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு மறுபடியும் கலைக்கிறாங்க. ஆனால் வரல. மறுபடியும் உண்ணாவிரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் வர்றாங்க. இந்த அளந்து பார்க்குற மாதிரி டிஜிட்டல் சர்வேலாம் பண்ணுற மாதிரி ஆக்ஷனை போட்டு இந்த இப்போ உடனே வந்துருன்றாங்க. ஆனால் மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க சொல்கிற பொய்யை நம்பாமல் பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து ஒரு 7-8 பேர் அங்கே இன்ன வரைக்கும் 5ஆவது நாளாக வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம பயங்கரமான ஒரு உண்ணாவிரத்தில் சாகும் வரை பட்டினி போர். ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. தூண்டில் விளைவு அமைக்கலைன்னா ஊரே அழிஞ்சிரும், உணவு இல்லாமல் அழிஞ்சிரும், இல்லைன்னா மைக்ரேட் ஆகி போகணும். அந்த சூழ்நிலை திமுக அரசாங்கம் வாக்களித்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ உடனே இவங்க வந்து தூண்டில் விளைவு அமைக்கலைன்னா பட்னியாலே செத்து போயிடுவான். அதுக்கு நாங்களே ஒரு 5 பேர் போராட்டம் பண்ணி சாகுறோம்டா அப்படின்னு செத்துக்கிட்டு இருக்கான். அதுல முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து, அவருக்கு இந்த ஊரே கிடையாது, அவர் நானும் உங்களோட இருக்கேன், திமுக கட்சியை சேர்ந்தவர் சார், அவர் இருக்காரு சார், இருந்து போராடி கொண்டிருக்கிறார், சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறார். அந்த நபருக்கு என்னுடைய நாங்கள் தலை வணங்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நேற்று நாங்கள் போய் பார்த்துருந்தேன். ரொம்ப வந்து ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இளைஞிகள் எத்தனையோ பேர் அந்த உண்ணாவிரத்தை கலந்துட்டு இருந்தாங்க. கல்லூரி மாணவிகள்லாம் இருந்தாங்க. பார்த்து ரொம்ப வேதனையாக போச்சு. உடனடியாக நம்ம நேதாஜி சுபாஷனை அமைப்பு சார்பாக எங்களுடைய உழைத்த பணம், நாங்கள் வந்து கனிம வளத்தை சுரண்டி சம்பாதித்த பணம் அல்ல, அப்பாவு போல எங்களுடைய உழைத்த பணத்திலிருந்து 25,000 ரூபாயை எங்களால் முடிந்த நன்கொடையை வழங்கி போராட்டம் சிறக்கட்டும், இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கோம். அந்த மக்கள் வந்து இந்த 25,000 ரூபாயை ஏதோ ஒரு நாள் இந்த உண்ணாவிரத்தில் இருக்கவங்க தவிர மற்றவங்க பசி ஆறுவதற்கு வச்சுக்கோங்க. ஏன்னா 40-50 நாளா வேலைக்கு போனேன். இப்ப இந்த மனித சமூகம், ஒட்டுமொத்த மனித சமூகமும் இணைந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த இவங்க இத்தனை பேருக்கு உணவு இல்லாமல் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் அவங்க இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை போராட்டக்காரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது இந்த மனித சமூகத்தினுடைய கடமை. அதே போல அரசாங்கம் உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும்.
எல்லாரும் கடைக்கோடி மனிதனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அப்புறம் என்ன சமூக நீதின்னு எதுக்கு சொல்லணும்? கடைக்கோடி மனிதனுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் சார். இவங்களுக்கு இந்த தூண்டில் வலையை அமைத்து கொடுக்காத பட்சத்துல இன்னைக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் சார். இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்துல வந்து அத்தனை மாவட்டங்களிலும் போஸ்டர் யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம். நாளை சென்னையில் ஒட்ட இருக்கிறோம். நாளை மறுநாளும் இந்த போராட்டம் தொடர்ந்தால் நேதாஜி சுபாஷனை அடையாள உண்ணாவிரதமாக அவர்களோடு கலந்து கொள்ளும். அதிலும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் இந்த மீனவர்களுக்காக தலைமைச் செயலகத்தை தனி ஒருவனாக முற்றுகையிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதற்கு சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கிறேன். மக்கள் பாதிக்கப்படும் போது பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எப்படிலாம் மக்கள் வந்து கண்ணீர் கம்பளையுமா வர்றேன், நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. சகோதர சகோதரிகள் வந்து அவங்க அழுதுகிட்டு வர்றாங்க. எங்களுக்கு வருமானமே இல்லை, நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டோம், நாங்கள் இருக்கவா சாகவான்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்பாவு வந்து இந்த மக்களை வந்து இனிமேலும் ஏமாற்றக்கூடாது. ஒரு சபாநாயகர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த ஊர்லேயே நிறைய பேர் அவரை நம்பி வாக்களிச்சிருக்கிறான். வாக்களித்த மக்களை வந்து இழிச்ச வயர்களாக ஆக்குவது தவறான விஷயம். பக்கத்து ஊருக்கெல்லாம் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போடுற, இந்த ஊர் சின்ன ஊர் அதனால இவன் வந்து ஓட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? 46 ஓட்டுல தான் வந்து நீங்க வெற்றி வாய்ப்பை வந்து இழந்திருக்கீங்க. அதெல்லாம் மறந்து விடக்கூடாது. ஆகையினால உடனடியாக இவங்க வந்து இதுல நடவடிக்கை அரசாங்கம் எடுக்காவிட்டால் நேதாஜி சுபாஷ் சேனை இவர்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் சார். எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அப்புறம் நேதாஜி சுபாஷ் சேனை வாக்குச்சீட்டு எனும் பேராயுதம். ஆமாம் சார். மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாநாடு பற்றி நீங்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் சீட்டு நம்ம தேர்தலில் நேரடியாக கலந்துங்கிற வாய்ப்பு எதுவும் இருக்கா? அதான் சார், நாங்கள் பொதுவாக முதல்ல வந்து மாநாடு நடத்துறதுக்கான நோக்கம் என்னன்றது முதல்ல சொல்லணும்ல. இப்போ நம்ம தேவர் சமூகத்தை பொறுத்தளவில், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களை பொறுத்தளவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல பேர் வந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறது, போய்கிட்டு இந்த கோயிலில் இருக்கான்லாம் ஏன் கூட்டங்குது, இந்த கோயிலில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் பூஜைக்கு வந்திருப்பேன், வேறு எதுக்காக ஏன் இவங்கெல்லாம் என்னோட ஆள் தான், என் கட்சிக்காரங்கிறது. ஏன்னா ஒரு கொடியை நட்டு வச்சுட்டு அந்த ஒரு போகிற போக்கில் ஒரு போஸ்ட்டில் இல்லை ஒரு வீட்டில் ஒரு கொடியை நட்டு வச்சுட்டு இந்த ஊரே என்னுடைய கட்சிக்காரன் அப்படிங்கிறது. உண்மையிலே அந்த வீட்டிலோடு இருக்க மாட்டேன். இப்படி ஒரு பொய்யை அவுத்து விடுறது. அங்கங்கே ஒரு 100 பேர் 200 பேரை வந்து ஒரே ஆளுகளை அதை கூட்டு போய் காட்டிக்கிட்டு அதை வந்து ஏஐயில் போட்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி, இது ஃபுல்லாகவே எங்கள் ஆள் இருக்கேன், எனக்கு ஆதரவாளர் இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுங்க, நான் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன், மாற்றி முதல்ல வந்து நான் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது, அப்புறம் சொல்கிறது நானே எலெக்ஷனில் நிற்க போகிறேன்றது, அப்புறம் வந்து நான் யாருக்காவது ஆதரவு கொடுப்பேன்றது, இப்படி மாற்றி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரம் வந்து பண ஆசை, இது எதாவது பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அப்போ இவங்களை எல்லாத்தையுமே வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணார். இந்தியாவில் வச்சு ஃபைனல் நடக்கு, எல்லாம் பயங்கரமான இந்தியா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், க்ரௌடை வந்து நான் சைலண்ட் பண்ணுவேன் அப்படின்னாரு. க்ரௌடை நான் சைலண்ட் பண்ணுவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆஸ்திரேலியா ஜெயிச்சு க்ரௌடை சைலண்ட் பண்ணுன்றது அதோட அர்த்தம். அதுதான் நடந்தது அன்னைக்கு. ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. நானும் பெரிய கிரிக்கெட் தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் வெறியன். ரொம்ப வருத்தப்பட்டேன். நானே சைலண்ட் ஆகிட்டேன், என்னடா இந்தியா தோற்று போச்சுன்ட்டு. அதே போல் இந்த சமூகத்தில் வந்து இந்த நிறைய பேர் இந்த அள்ளு சில்லறை கிடக்காம பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டுமா கடந்துக்கிட்டு 5 பேரையும் 10 பேரையும் 50 பேரையும் வச்சு கூட்டம் போட்டுக்கிட்டு மற்றவங்களை கேலி பேசிக்கிட்டு, இவங்ககிட்ட யார் இருக்கா அவங்ககிட்ட யார் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேலி பேசிட்டே இருந்தான். இந்த ஒட்டுமொத்த அள்ளு சில்லறையும் சைலண்ட் பண்ணணுன்றது எங்களோட ஆசை. எங்களால் எல்லாமே முடியும், ஆனால் நாங்கள் வெளிப்படுத்திக்கிட மாட்டோம். நாங்கள் ஒரு நாளைக்கே வந்து குறைஞ்சது ஒரு போராட்டம் 2 போராட்டம் கண்டிப்பாக போவோம். எங்களை பார்க்க வரதே ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் பார்க்க வருவாங்க. ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு எங்களுக்கு அதுக்கு டைம் அவ்வளவு இருக்குது, டைமே இருக்காது. அத்தனை நிகழ்வு நடந்தால் அப்படி இருக்கும். நேற்று 2 போராட்டத்துக்கு போயிருக்கோம். சந்திச்சது மட்டுமே கிட்டத்தட்ட புதிய நபர்கள் 100கணக்கான நபர்களை சந்திச்சிருக்கோம். நான் கேமராவோடய தெரிய முடியுமா? எவன் ஒருத்தன் கேமராவோட திரியிறானோ அவன் விளம்பரப்படுத்தன்னு ஆசைப்படுறான். எதுக்காக விளம்பரப்படுத்துறேன்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக விளம்பரப்படுத்துறேன். இதுதான் அதோட அர்த்தம். உண்மையான சமூக போராளிகள் வந்து கேஷுவலாக தான் நடக்கும். எங்கிட்டலாம் நாங்கள் மொபைலில் தான் ஃபோட்டோ எடுப்போம், தனியாக அதுக்குன்னே பிரத்யேகமாக கேமரா வச்சுட்டு அலையிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி போலி தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் சைலண்ட் பண்ணணும். அப்போ
அப்படின்றதுக்கு இனிமே மாநாடு நடத்தினா மாநாடு மாதிரி நடத்துங்க. சும்மா பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு நான் வந்து மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்ப திராவிட இயக்கங்களுக்கு அவங்களுக்கு போட்டியாக அவங்களுக்கு சரிசமமாக ஒரு மாநாடை நடத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல தான் நடத்தினோம். பெரிய அளவுல கூட்டத்தை சேர்த்தோம். பெரிய அளவுல ஆதரவு இருப்பதை நிரூபித்தோம். அந்த பகுதியில நாங்கள் செய்த நன்மைகள், இதுவரை நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போய் நாங்கள் செய்த அத்தனை பணிகளுக்கு ஆதரவாக பொதுமக்கள் வந்திருந்தாங்க. ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் மட்டுமல்ல, நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் திரளாக வந்திருந்தார்கள். அதே போல மற்ற சமூகங்கள், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் வந்திருந்தார்கள், யாதவர் சமூகத்தினர் வந்திருந்தார்கள், பிள்ளைமார் சமூகத்தினர் வந்திருந்தார்கள், அத்தனை சமூகத்தினர் திரளாக வந்திருந்தார்கள் சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொதுவான ஒரு இயக்கமாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தளவுல வந்து சொந்த சமூகத்துக்கு உழைக்கணும். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே வேளையில பிற சமூகங்களை இழிவுபடுத்தக்கூடாது. அந்த வேலையை செய்ய மாட்டோம். பிற சமூகங்கள் செய்கின்ற நியாயமான கோரிக்கைகள், போராட்டங்களுக்கு ஆதரவளித்து நாங்களும் களத்துல இறங்குவோம். அது எங்களுடைய கொள்கை. நேதாஜி என்ன தேவமாருக்கு மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுக்குன்னு சொன்னாரா? இல்ல பெங்காலிக்கு மட்டும் வாங்கி கொடுக்குன்னு சொன்னாரா? இந்தியர்களுக்குத்தான் சுதந்திரம். இந்தியர்கள் தான் எல்லா சாதி இடம், எல்லா சமூகம். நேதாஜி வழியில இருந்துகிட்டு நான் வந்து ஒரு சாதிக்கு தான் நான் செயல்படுவேன்னா தவறு. தேவர் ஐயா என்னைக்காவது ஒரு நாள் வந்து தேவர் சமூகத்துக்கு மட்டும்தான் நான் தலைவர், நான் தேவர் சமூகத்துக்கு தான் பாடுபடுன்னு சொன்னாரா? சொல்லல. எல்லா சமூகத்துக்குமானவர். இன்னைக்கு ஆனா பல பேர் என்ன பண்றான்னா சாதி இயக்கங்களையே தேவர் பேர்ல ஆரம்பிக்கிறான். சாதி இயக்கங்களை தேவர் பேர்ல ஆரம்பிக்கிறான் சார். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அவருக்கு செய்யற அவமரியாதை. இவன் அவமரியாதை பண்ணிட்டு அந்த சாதிக்காரன் திட்டான், இந்த சாதிக்காரன் வந்து அவரை வந்து இகழ்ந்துட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீ முதல்ல அவர் பேர்ல இருக்க சாதிய இயக்கத்தை வந்து நீ முதல்ல வந்து அவர் பேரை எடுத்துட்டு பொதுவான இயக்கத்துக்கு வா. சாதி இயக்கம் வச்சா வேற பேர்ல வை. நீ தான் அவரை வந்து இகழ்ச்சி பண்ற. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொதுவான ஒரு இயக்கமாக அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம். ஒட்டு மொத்தத்துல இருக்கக்கூடிய அல்லு சில்ற அத்தனை தலைவர்கள் சைலண்ட் பண்ணியிருக்கோம். சும்மா இல்லை, சைலண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதை பண்ணிட்டு பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து யாரை ஆதரிக்க வேண்டும், திமுக ஆட்சியை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு பரப்புரை எடுத்து சென்றிருக்கிறோம். மக்கள் மனதில் அதை சென்றிருக்கிறது. எடப்பாடியார் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அங்க மக்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில எழுந்த கரகோஷத்து அதுக்கு வந்து சான்று. நீங்க பாத்துக்கணும். நம்ம எடப்பாடியார்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க எவ்வளவு கரகோஷம் எழுப்புனாங்கன்னு பாருங்க, அது தெளிவா தெரியும். அதனால பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்கீங்க. நேதாஜி சுபாஷ் அன்னைக்கு இந்த தேர்தலில் எதுவும் சீட்டு வேணுமான்னு கேக்குறீங்க. ஆமா சார், சீட்டை பொறுத்தளவுல வந்து நீங்க எனக்கு கோல்டு மெடல் வேணும்னு நம்மளே போய் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட கூடாது சார். பரீட்சை எழுதுவோம் சார், கடமை செய்வோம், பலன் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வேலைகளை பண்ணிட்டே இருப்போம். 11 வருடங்களாக வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆதரவோட நம்பிக்கையான இயக்கமாக இருக்கிறோம். இன்று வந்து எடப்பாடியார் தட்டி கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம். அதிமுக சார்பில் எங்களுக்கு சீட்டு அவங்க எங்க கொடுத்தாலும் நிற்போம் சார். எங்க கொடுத்தாலும் நிற்போம். எல்லாருமே அங்கீகாரத்தை நோக்கி தான் போறோம். அங்கீகாரம் இருந்தால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியுன்றதுதான் நம்முடைய எண்ணம். அதனால அவங்க அங்கீகாரம் கொடுக்கணுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா செயல்படுவோம். ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடியாரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், அதிமுக விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம். அப்படி வந்து கீழ்த்தரமான சிந்தனை இல்லை. யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் வேலை பார்ப்போம் நாங்கள். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பா நல்லது நடக்கும் சார். எனக்கு தெரிந்து அதிமுகவை நம்பி போனவர்கள் வந்து பெரிய அளவுல மோசடி செய்யப்பட்டதாக எந்த விதமான ஒரு பதிவுகளும் கிடையாது. அதிமுக வந்து கண்டிப்பா வந்து நல்லதுதான் சார் பண்ணுவாங்க. அதாவது சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதிமுக சொல்றாங்கல்ல, வைகோவுக்கு 3 சீட்டுன்னா உங்க சின்னத்துல நின்னுக்கங்க, 4 சீட்டுன்னா திமுகல நில்லுங்க, உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க கேட்க, எம்பிலாம் நீங்க கேட்கவே கூடாது அப்படின்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க ஈர துணியை போட்டு கழுத்த இருக்கிறான்றாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல அதிமுக. அதிமுக வந்து அந்த வேலையை செய்யாது. சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா வந்து நம்பி போனவர்களை வந்து கைவிட மாட்டாங்க. நல்லது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு நல்லது. இப்ப ராதாபுரம் கல்குவாரி பிரச்சனையில வந்து நீங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துறீங்க, மனுக்கள் கொடுத்தீங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட போராட்டம் தான் என்ன? அங்க நடக்கிறது பக்கா வயலேஷன். இது தெரிஞ்ச பின்னாடி ஒரு குவாரிக்கு கூட வலையடிக்க உத்தரவிடலை, ஒரு குவாரியில கூட சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண உத்தரவிடலை, வெடிபொருள் அளவை செக் பண்ணலை, ஒரு குவாரியை கூட அவங்க வந்து சர்வே, டிஜிட்டல் சர்வே பண்ணி ஃபைன் அடிக்கல, எந்த குவாரியையும் நிறுத்த சொல்லி உத்தரவிடலை, அளக்கலை, எந்த இதுவுமே பண்ணலை. அதே போல விவசாய நிலங்களை மறித்து வேலி போட்டிருந்தவர்களை அகற்ற சொல்லலை. அப்ப அரசியல்வாதிகள்,
அதாவது அரசு இயந்திரங்கள், கனிம வளத்துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எல்லாம் இணைந்து செயல்படுகிறார்கள். காவல்துறையில மட்டும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க சார். லாரிகள் இந்த டைம்ல வந்து உள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஆனா அப்படி வந்து இப்போ வள்ளியூர் காவல்துறையில வந்து அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த டிஎஸ்பி அலுவலகத்துல ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த காம்பவுண்ட் எந்த டெண்டரும் விடல. இது காவல்துறைக்கு வந்து காம்பவுண்ட் கட்டி கொடுக்குறான்னா யாரு கொடுக்குறா? கல்குவாரிக்காரன் வந்து கட்டி கொடுத்துருக்கிறேன். அப்ப அது என்ன கணக்குல சார் சேர்ப்பீங்க? அது லஞ்சம் தானே. அப்போ டிஎஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? லஞ்சம் வாங்கி தான் அந்த காம்பவுண்டை கட்டிட்டாரு அதானே. காவல்துறைக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டணும்னா அவங்க வந்து டெண்டர் விட்டு தான் அவங்க கட்டணும். முறைப்படி அரசு பணத்துல கட்டணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய காம்பவுண்டை டிஎஸ்பி இன்ஃபுளுயன்ஸ்ல கட்டுறாரு, ஒரு குவாரிக்காரன்ட்ட வாங்கி கட்டுறாருன்னா அது லஞ்சம் தானே சார். அது கல்குவாரிக்காரன்ட்ட வாங்குறாரு. வாங்கிட்டு இப்ப கட்டியாச்சு, எந்த டெண்டர்ல நீங்க விட்டு எடுத்தீங்கன்னா பதில் கிடையாது. அப்போ அவர் கல் குவாரிக்காரன் செய்யற விதிமீறல்ல அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? போர்டு வச்சா மட்டும் போதுமா? போர்டு வச்சா போதுமா? நடந்துருமா? அவங்க லாரி வருது, காம்பவுண்டு கட்டி கொடுத்தவங்க லாரி, இவர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? அந்த காம்பவுண்டு எந்த குவாரிக்காரன் கட்டி கொடுத்தானோ அவன் நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சிருக்கான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இவர் கெஸ்டா போய் கலந்துக்கிறாரு. சார் பொது வேலைக்கு வந்துட்டார் சார் ஒரு மனுஷன். எல்லாருமே ஒண்ணுதான். பிரச்சனைகளை பொறுத்து தான் அவருக்கு வந்து எதிரி யாரு நண்பன் யாருன்னு இருக்கணுமே தவிர, ஒரு பிரச்சனையில எதிரின்னா அவன் எல்லா பிரச்சனையும் எதிரின்னு எடுத்துக்கிட கூடாது. இதை வந்து நம்ம கமிஷனர் மணிவண்ணன் சார் சொல்லி கொடுத்த பாடம். அவரை பார்த்து இவங்கெல்லாம் திருந்திக்கிடுங்க சார். அவரை பொறுத்தவரை பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது முடியும்னா முடியும், இல்லை முடியாதுன்னா முடியாது. அவ்வளோ அந்த ஒரு விஷயத்துல தான் அவனை எதிரியா பார்ப்பான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா அவங்க நல்லதுக்கு போனாலும் இவங்களுக்கு எதிரி. ஏதாவது நல்ல காரியத்துக்கு போனா இல்லை இவன் எதிரி இப்படி செய்யக்கூடாது. அதே போல காம்பவுண்டு கட்டி கொடுத்தவன் கலாவணி பயிலா இருந்தாலும் இவனுக்கு நண்பன், ஏன்னா இவர் காம்பவுண்டு கட்டி கொடுத்துட்டாரான். அது வந்து முறைப்படி நடக்கணும். அப்ப இந்த காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? இப்ப அடுத்த கட்ட போராட்டமாக கலெக்டருக்கு, கனிம வளத்துறைக்கு, முதல்வர் அவர்களுக்கு உறங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லைன்னா அந்த உறக்கம் வந்து நாங்க அப்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றோம்ல, நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உறங்குன்றதுக்காக தலையணையும் பெட்டும் வாங்கி அவங்களுக்கு பார்சல் பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு பண்ணலான்னு இருக்கோம் சார். தலையணையும் பெட்டு வாங்கி பார்சல் பண்ணி நல்லா உறங்குங்க. என்ன உங்களுடைய தூக்கம் வந்து கலைஞ்சிடக்கூடாது, சேர்ல உட்காந்து தூங்கி கஷ்டப்படுறீங்க, நாங்களே பெட்டு இதெல்லாம் வாங்கி தரோம், நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க போறதில்ல, காலை நீட்டி படுத்து உறங்குன்றதுக்காக எங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியில பதிவு செய்யும் பொருட்டு நாளைக்கு பெட்டும் தலையணையும் வாங்கி அனுப்புறோம் சார். அப்ப அரசோட நெறிப்படுத்தப்பட்ட நடவடிக்கை திருப்திகரமாக இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல சார். என்ன சார், ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு எந்த குவாரி மீதும் ஃபைன் போடப்படவில்லை, எந்த குவாரியும் தடை செய்யப்படவில்லை, எந்த லாரிகளும் நிறுத்தப்படவில்லை, சிசிடிவி வலையடிக்கப்படாத குவாரிகள் எதுவும் இவங்க வந்து உடனடியா உத்தரவு போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணல. அப்ப இது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப தூங்கிட்டு தானே இருக்காங்க, நல்லா கும்பகர்ண தூக்கத்தை தூங்கட்டும், கண்டினியூ பண்ணட்டும். இதை விட அவமானம் என்ன? குடிமக்கள் வந்து நீ நிர்வாகமே பார்க்க வேண்டாம், நீ தூங்குன்னு சொல்லி பெட் அனுப்புனான்னா அப்புறம் இதை விட அவங்களுக்கு என்ன சார் அவமானம் இருக்க போகுது? அதை செய்ய இருக்கிறோம். அதுக்கு அடுத்தாற் போல அப்பாவும் கிரகாம்பெல், அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய தொடர்புடைய குடும்பத்தார், ஞான திரவியம் ஆகியோருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்பதற்காக நாளை முதல் கடிதங்களை அனுப்ப இருக்க. கடிதங்கள் தயாராகி வந்து விட்டது. முதல் கட்டமாக 5000 கடிதங்கள் அனுப்ப இருக்கிறோம் சார் அறிவாலயத்தில். இறுதியா ஒரு கேள்வி, இது சர்வதேச அரசியல். சொல்லுங்க. ஈரானின் உச்ச தலைவர் ஆமா அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டார். ஆமா. இந்த விவகாரத்துல வந்து இந்தியா யார் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன்? இந்தியா யார் பக்கம் நிற்கணும்னு கேட்குறீங்க சார்? அயதுல்லா கொமேனி வந்து ஒரு மாபெரும் தலைவர் சார். அதாவது சர்வதேச ரவுடி. நான் வந்து இன்டர்நேஷனல் ரவுடி, இன்டர்நேஷனல் போலீஸ்ன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காக்காரன், அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்காரன், அமெரிக்காக்காரனோட குழந்தை இஸ்ரேல், இவங்களுக்கெல்லாம் வந்து கடுக்கா கொடுத்த ஒரு மனுஷன் இருக்காருன்னா, நெஞ்சிரமிக்க ஒரு ஆண்மகன் இருக்காருன்னா அவர் அயதுல்லா கொமேனி தான் சார். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. எல்லாருமே வந்து தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்ல, தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்ல, சொரிநாயா இருந்தாலும் தெருநாயின்னு சொல்லுவாங்க சார். அந்த தெருவுக்குள்ள போனா அது விடாது சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அயதுல்லா கொமேனி அவங்களுடைய நாட்டுக்குள்ள போய், அவங்களுடைய நாட்டுக்குள்ள எண்ணெய் வளத்தை திருடுவதற்காக, அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக அணுகுண்டுன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு போய், அணுகுண்டு ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போடணும், அணுசக்தி ஒப்பந்தத்துல அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்னு சொல்றிய, நீ அணுகுண்டு வச்சுக்கலாம், இஸ்ரேல் வச்சுக்கலாம், உன்னுடைய நட்பு நாடுகள் நேட்டோ நாடுகள் வச்சுக்கலாம், ஏன் ஈரான் வைக்க கூடாது?
ஏன் சார் ஈரான் வைக்கக்கூடாது? ம். அப்ப உனக்கு வந்து யாரெல்லாம் பிடிக்காதவனோ அவெல்லாம் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும், எப்படி உட்காரணும், நீ என்ன டிசைட் பண்றது? இதை வந்து தான் கொமேனி எதிர்க்கிறார். இது தன்மான பிரச்சனை சார். இதுல அமெரிக்காக்காரன் செய்யறது பயங்கரமான தப்பு. இதே அமெரிக்காக்காரன் இந்தியா போன்ற நாடுகள்கிட்டயோ அல்லது சைனா போன்ற வல்லரசுகள்கிட்டயோ ரஷ்யாக்காரன்ட்டையோ இந்த அளவுக்கு அவங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஏன் வடகொரியாட்ட போய் பண்ண சொல்லுங்க, வடகொரியாட்ட பண்ண சொல்லுங்க சார். அவங்க வந்து ஒண்ணுமே அவங்ககிட்டலாம் ஒண்ணுமே புடுங்க கூட முடியாது. அப்ப ஈரான் வந்து சரி ஒரு ஏழ்மைப்பட்ட நாடு, ஒரு வலிமை குறைந்த நாடுன்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. அவங்ககிட்ட பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு, எத்தனையோ நவீன போர் ரக விமானங்கள் இருக்கு, அவங்களுக்கு நீண்ட நெடிய போர் அனுபவம் இருக்கிறது. அவன் அவன் வந்து திருப்பி தான் சார் தாக்குவான். அதே போல வந்து அவங்கள பொறுத்தளவுல வந்து அடிபணிஞ்சு போறதை விட அழிஞ்சு போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க திருப்பி திருப்பி தாக்கிட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்கா பக்கம் தப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுல வந்து இஸ்ரேல் வந்து நமக்கு நெருங்கிய நட்பு நாடு. அமெரிக்கா வந்து நட்புன்னு சொல்ல முடியாது, எதிரின்னு சொல்ல முடியாது. அவன் நல்லவனா இருப்பான், திடீர்னு வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார் வந்து திடீர்னு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல 80% ஆயுதங்கள் வந்து அமெரிக்காக்காரனுடைய ஆயுதங்கள் தான். அப்ப அந்த ஆயுதங்கள் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய எதிரி நாடா நம்மளதான் நினைக்கிறேன். அந்த ஆயுதங்கள் யாருக்கு எதிராக பயன்படுத்துவான்? அவனுக்கு ஏன் வந்து அமெரிக்காக்காரன் ஆயுதம் கொடுக்கணும்? அப்புறம் நம்மளை அழிக்கிறது கொடுக்குறானா, நமக்கு செக் வைக்கிறது கொடுக்குறானா? அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியா வந்து இஸ்ரேலும் நமக்கு நிறைய விஷயங்களை உதவி பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஒரே இக்கட்டான சூழ்நிலைன்னா, ஈரானும் நட்பு நாடு, இஸ்ரேலும் நட்பு நாடு. இரு நாடுகள் சண்டை போடும்போது அமெரிக்கா வந்து தேவையில்லாம அதில் போய் மூக்கு நுழைச்சி இஸ்ரேல்கிட்ட போய் வந்து அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் அதேதுல்லா கொமேனியை கொலை செய்தெல்லாம் படு பாதகம், மகா பாதகம். இதுக்கு வந்து அவங்க உரிய பதிலடியை கொடுக்கத்தான் செய்வாங்க. இந்தியாவை பொறுத்தளவு நம்ம வேடிக்கை பார்க்கறது நல்லது. ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா அதேதுல்லா கொமேனி கொல்லப்பட்டதற்கு இந்தியா வந்து ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அது நல்லவரா கெட்டவரானது அப்புறம். ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் ஒரு கொலை செய்யப்பட்டதற்கு எங்களுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இது போன்ற நடவடிக்கையில் அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து ஈடுபடக்கூடாது, போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து குரல் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு நாட்டுடைய தலைவருடைய ஒரு அழகு, தன்மை. அதை செய்ய தவறணும் அப்படின்னா நம்ம நடுநிலை நாடுன்னு சொல்றதுல, ஜனநாயக நாடுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதே வேளையில வந்து இந்தியா மீது எவர் வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த முற்பட்டாலும் இந்தியர்கள் எல்லாருமே வந்து இந்த சமாதானத்துக்கெல்லாம் வேலை இல்லை. அது அந்த கால இந்தியா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இந்தியா வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் போய் பதிலடி கொடுக்கணுன்றது மக்களுடைய விருப்பம். சும்மா பாகிஸ்தான் வாரில் ஒரு நாள் நடத்திட்டு நிலைகளை அழுத்தி விட்டோம், நாங்களா சமாதானத்துக்கு போறோன்ட்டு ஒரு சப்பக்கட்டு சமாதானம் நடந்தது. அந்த மாதிரி இல்லாம இந்தியா மீது எவன் தாக்குதல் நடத்தினாலும் சரி, அது யுஎஸ் காரனா இருந்தாலும் சரி, இல்ல வேற எவனா இருந்தாலும் சரி, சைனாக்காரனா இருந்தாலும் சரி, துணிஞ்சு அடிங்க, வாழ்வா சாவான்னு பார்த்துரும். நம்ம மக்கள் எல்லாருமே அதாவது மானம் இழந்து வாழ்வதை விட மானத்தோடு சாவதற்கு தயாராக இருக்கிறோம். அது இந்தியாவே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல சார். இது எங்களுடைய எண்ணம். இந்தியா இந்த விஷயத்துல நடுநிலைமையா இருக்கணும். மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம்.